ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக நான் இந்த காம்படிஷன் கண்டக்ட் பண்ணணுன்னு இருக்கேன். பட் கண்டக்ட் பண்ண முடியல. லாஸ்ட் டைம் நான் லைவில் வந்தபோதும் சொன்னேன், கண்டிப்பாக நான் 10,000 சப்ஸ்கிரைபர் வந்தனால ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுவேன், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ப்ரைஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எனக்கு டைம் கிடைக்காதனால என்னால் பண்ண முடியல. ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சனால ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ என்ன காம்படிஷன்னா, நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டினோட ஆன்சரை நீங்கள் என்னோட வீடியோஸோட காமெண்ட் செக்ஷனில் போய் அதை காமெண்ட் பண்ண உடனே எனக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு காமெண்ட் பண்ணுற 3 பேருக்கு, கரெக்டான ஆன்சர் சொல்கிற 3 பேருக்கு நான் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதோட டெட்லைன் பார்த்தீங்கன்னா 5th of October. அக்டோபர் 5ஆம் தேதி அன்றைக்கி நான் ஈவினிங்காக, டைம் எனக்கு தெரியாது, நான் லைவில் வரலான் இருக்கேன். அது சண்டே. அதுக்குள்ளே நீங்கள் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு தெரியல எனக்கு. பண்ணுற முதல் 3 பேருக்கு ப்ரைஸ் கண்டிப்பாக உண்டு. சப்போஸ் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலைனாலும் நானாக சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு காமெண்ட் செஷனில் யார் நிறைய காமெண்ட்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு 3 பேரை செலக்ட் பண்ணி கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காம்படிஷன் பார்த்துட்டு இதில் யாருமே என்ரோல் பண்ணல அப்படின்னா அதுதான் அடுத்தது. பட் ஸ்டில் கண்டிப்பாக கிஃப்ட் கொடுக்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அது காம்படிஷனில் வின் பண்ணாலும் சரி, இல்லை யாருமே அதில் கலந்துக்கலனாலும், ஏன்னா எனக்கு தெரியும் நான் அவ்வளோ பாப்புலர்லாம் கிடையாது, ஜஸ்ட் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்க. ஸோ எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கனாலும் தெரியாது. சில பேர் இந்த ஸ்கேம்னு கூட நினைக்கலாம், பட் ஸ்கேம் எல்லாம் கிடையாது. இது என்னோட சொந்த ஒரு ட்ரிபியூட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என்னை என்கரேஜ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் 10,000 சப்ஸ்கிரைபர் ஆகிருக்கு. பட் என்னோடய சேனல் இன்னும் மானிட்டைஸ் ஆகலை. ஸோ மானிட்டைசேஷன் இல்லை. நான் மானிட்டைசேஷனுக்காக நான் என்னோடய வீடியோஸ் பண்ணலை. ஜஸ்ட் என்னால் முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு ஒரு ஃபன்னாகவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான இருக்கட்டும் தான் நான் பண்ணுறேன். எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரும் கூட இது. ஸோ அதனால் ஓகே இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஸோ இதுதான் நான் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் லைவில் வருவேன். ஒரு 6 o'clock எங்கள் டைம் அப்படின்னா, உங்கள் டைம் ஒரு 7, 8:30 மேபி. ஸோ இந்தியன் டைம் 8:30 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 5ல் லைவில் நான் யாரை வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கொஸ்டின் என்ன கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. நீங்கள் கொஸ்டின் என்னென்னா, என்னோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன, அதாவது நான் என்ன படிச்சிருக்கேன். ஒரு சின்ன க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா, இதை பற்றி நான் என்னோடய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அது எந்த வீடியோஸும் நான் சொல்ல மாட்டேன். அது வீடியோஸாக இருக்கலாம், இல்லை ஷார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை லைவாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வீடியோ என்னோடய சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 5800 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அப்போ அதில் எந்த வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன், என்கிட்ட சொல்லியிருக்கேன் நான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர் அதுக்கு அப்ரிஷியேட் கூட பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக என்ன சொல்கிறது, ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். அந்த 3 பேர் யார், என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு நான் ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் அந்த 3 பேர் யார், நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். நீங்களும் அதே எக்ஸைட்மெண்ட்டோட இந்த காம்படிஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கிட்டேயும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். திருப்பியும் நான் நாளைக்கு ஒரு ரிமைண்டர் போடுவேன், நாளன்னைக்கு ஒரு ரிமைண்டர் போடுவேன். ஏன்னா 4 more days, 3 more days, 2 more days, 1 more day அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி 30th 5ஆம் தேதி தான் வச்சுருக்கோம். ஸோ இன்னும் நமக்கு 4 நாள் இருக்குது. 1 2 3 4 1 2 3 4 நாள் இருக்குது நம்மளுக்கு. இந்த 4 நாளில் என் வீடியோஸ் எல்லாம் பார்த்து கரெக்டான ஆன்சரை காமெண்ட் செக்ஷனில் யார் காமெண்ட் பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு காமெண்ட் பண்ணுற 3 பேருக்கு ப்ரைஸ் கண்டிப்பாக உண்டு. தேங்க்யூ ஸோ மச்.